குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தலித் என்றால் பொறாமைப்படுகிறார்கள். இவனுக்கா 5 ஏக்கர் நிலம் என்று நினைக்கிறார்கள். இதான் பதில். இதற்காக உன்னை மந்திரி ஆக்கணும். உனக்கு கடன் தான் கொடுப்பாங்க. கடன் அவன் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்காமல் உனக்கு கடன் கிடைக்காது. நீ உலகத்தில் எங்கே கடன் வாங்க வேண்டுமானாலும் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும். அதில் போய் 2 இந்துவை போடு என்று நீங்கள் சொன்னால் திருவண்ணாமலை கோயிலுக்கு 2 முஸ்லீமை போடுவோமா? அம்பானியினுடைய மாளிகையே வக்ஃபு சொத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அம்பானியினுடைய மாளிகையே இதை விட முரட்டுத்தனமாக செய்வார். இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது தான். அடக்கி வாசிப்பது நல்லது. நல்லது தான். இல்லாவிட்டால் ரொம்ப முரட்டுத்தனமாக காஷ்மீரை கிழித்தறிந்தது போல இருந்தது. இதை சொல்றதுக்கு காங்கிரஸுக்கு சக்தி இல்லை. இதை நீ சொன்னால்தான் உன்னோட கூட்டு என்று சொல்வதற்கு அந்த உமர் அப்துல்லாவுக்கு சக்தி இல்லை. இது இந்து நாடு இல்லை, இது ஒரு சமயச்சார்பற்ற நாடு என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக அடிப்படை உரிமையில் சேர்த்து வைத்தார். மோடி ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 100 நாட்கள் அவருடைய ஆட்சியை நீங்க எப்படி பாருங்க? திருப்தியா இருக்கா? என்ன தெரிஞ்சு சும்மா இருக்க முடியாம நான் சொல்றேன், வக்ஃபுக்கு உதவியாக இருக்கு. வக்ஃபு சொத்துக்கள் நாடு முழுவதும் முஸ்லிம்களாலேயே தவறாக கையாளப்பட்டிருக்கின்றன. அதனால் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைக்கு போய்விட்டன. அவற்றை பிடுங்கி மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீர்களே, ஆனால் அது வேறு. ஆனால் அதை விட்டு அதில் போய் 2 இந்துவை போடு என்று நீங்கள் சொன்னால் திருவண்ணாமலை கோயிலுக்கு 2 முஸ்லீமை போடுவோமா? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு 2 கிறிஸ்துவனை போடுவோமா? இதெல்லாம் தேவையில்லாத நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். அந்த கடும் வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அது தேவையே இல்லை. மீண்டும் மீண்டும் தப்ப செய்கிறாங்க. வக்ஃபு முஸ்லீம்களுக்கு உரியது. முஸ்லீம்கள் இருக்கட்டும். அந்த வக்ஃபு சொத்து முழுவதும் நாசமாகிவிட்டது. பல பேருடைய கைகளிலே இன்றைக்கு இருக்கிறது. அம்பானியினுடைய மாளிகையே வக்ஃபு சொத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அம்பானியினுடைய மாளிகையே. அப்புறம் ஆந்திராவிலே இருக்கிற நம்முடைய பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிகளெல்லாம் வக்ஃபு சொத்தில் இருக்கின்றன என்றார். அவங்க வக்ஃபு சொத்துக்கு பொறுப்பானவன் உடந்தையாக இருந்தால் தான் இதை செய்திருக்க முடியும், இல்லாவிட்டால் செய்திருக்க முடியாது. சரி சரி. ஆக முஸ்லீம்லே முத்தவல்லியாக இருக்கிறவன் உடந்தையாக இருந்திருக்கிறான். பெரிய நிறுவனங்கள் அதை குறைந்த விலைக்கு அடித்து வாங்கியிருக்கிறார்கள். சரி. இது போன்றவற்றிற்கு மீண்டும் மீட்டுக் கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் துணையாக இருக்க வேண்டும். அந்த துணையை நீங்கள் வழங்குங்கள். அதில் போய் இந்துவை திணிக்கிறேன், அவனை திணிக்கிறேன். அவன் சொத்து மீளுவதை விட இந்துவை கொண்டு வந்து இவன் திணிக்கிறானே என்பதுதான் பெரிய செய்தியாக தெரியும். அதை தவிர மற்ற விஷயங்கள் பரவாயில்லையா இந்த 100 நாட்கள்ல? இல்லை, இது ஒன்று. மற்றவை ஒன்று இயல்பாக நடக்கிறது. ஒன்றும் பெரிய கூட்டணி சர்க்கார் கொஞ்சம் பலவீனமா செயல்படுதோ? இல்லை, இதை விட முரட்டுத்தனமாக செய்வார். இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது தான். அடக்கி வாசிப்பது நல்லது. நல்லது தான். இல்லாவிட்டால் ரொம்ப முரட்டுத்தனமாக காஷ்மீரை கிழித்தறிந்தது போல இருந்தது செய்வார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய வருத்தம். இந்த காஷ்மீரில் போய் தேர்தலில் இருக்கிறார்கள். நிற்கின்ற போது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? 370வது பிரிவு அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தது. உங்களுடைய உரிமை, சிறப்புரிமை. நேரு மதித்து கொடுத்தார். நேருவினுடைய பின்னோட்டிகள் தான் நாங்கள். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது காஷ்மீருடைய 370வது பிரிவை இன்னொரு பாராளுமன்ற திருத்த சட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு வருவோம். நீதிமன்றங்கள் இதிலே சரியாக இல்லை. 370வது பிரிவை கிழித்தறிந்த போது நீதிமன்றங்கள் இதில் சரியாக இல்லை. ஆகவே நாங்கள் மீண்டும் நீதிமன்றங்கள் சரியாக இருக்கின்ற வகையில் சட்டங்களை கொண்டு வந்து இந்த சிறப்பு மதிப்பை நிலைநாட்டுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் காங்கிரஸ். அது அறிக்கையிலே இதை பற்றியே பேசவில்லை. இட் இஸ் சைலண்ட். அப்புறம் ஓவர் திஸ் இஷ்யூஸ் அப்புறம் என்ன பேசுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மாநில அரசை நாங்கள் முழு மாநிலத்தை உருவாக்கி தரோம். இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது. நம்ம புதுச்சேரி மாதிரி ஒரு அதிகாரம் கிடையாது. என்ன, கவர்னர் வந்தால் சல்யூட் அடிக்க வேண்டும், அவ்வளோதான். அந்த நிலையில் காஷ்மீரை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த முழு மாநில மதிப்பை நாங்கள் பெற்று தருவோம் என்று சொல்லுங்கள். அதை மோடியே கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டார். அதை கொடு என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. நீதிமன்றம் அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டத்தையே கிழிக்கலாம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டது. எனக்கு எவ்வளவோ நீதிமன்றங்கள் தவறுகள் இழைத்திருக்கின்றன. அதில் இது பெரிய மாபெரும் தவறு என்பது என்னுடைய எண்ணம். அப்புறம் நாளைக்கு நாம் நம்பகத்தன்மையோடு அடிப்படை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கே வேலை இல்லாமல் போய்விடும். இதை சொல்வதற்கு காங்கிரஸுக்கு சக்தி இல்லை. இதை நீ சொன்னால்தான் உன்னோட கூட்டு என்று சொல்வதற்கு அந்த உமர் அப்துல்லாவுக்கு சக்தி இல்லை. உமர் அப்துல்லாவை தோற்கடித்தது நியாயம் என்பது என்னுடைய கருத்து. எம்பி தேர்தலில் சிறையிலே இருக்கிற ஒரு புரட்சிவாதி, அவன் இந்த காஷ்மீர் தன்னுடைய
நிலையிலேயே இருக்க வேண்டும் சிறப்பு மதிப்போடு என்று கருதுகிறவன் அவன் சிறையில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அவன் சிறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆளை சந்திக்கவில்லை, ஒரு ஆளை கும்பிடவில்லை, ஒரு 10 காசு செலவழிக்கவில்லை. பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உமர் அப்துல்லாவை தோற்கடித்து விட்டான். பஞ்சாபிலே அது மாதிரி ஒருத்தன் தோற்கடித்திருக்கான். 2 பேரையும் பாராளுமன்றத்துக்கு வரவழைக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கலந்து கொள்ள வேண்டும். நியாயமாக இதில் கோர்ட் தலையிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நிறுத்துவதற்கான உரிமை எந்த அரசுக்கும் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த உமர் அப்துல்லா லாயக்கில்லை என்று தான் தோற்கடித்தார்கள். சவச்சவை என்று இருக்கிறார். இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு இப்போ முழு மாநில மதிப்பை மட்டும் பெற்றால் போதுமா? நீ என்ன பொம்மை முதலமைச்சராக இருந்தால் போதுமா? உன்னுடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து சிறப்பு மதிப்பை அந்த காஷ்மீருக்கு பெற்று வைத்திருந்தார்கள், அது பெற வேண்டாமா? இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிந்தால் ஜின்னாவோடே தொலைந்திருப்பார்களே. பாகிஸ்தான் என்பதில் உள்ள கே காஷ்மீரைத்தானே குறிக்கிறது. பி பஞ்சாபையும் எஸ் சிந்துவையும் கே காஷ்மீரையும் குறிக்கிறது. போய் தொலைந்திருக்கலாமே. நம்மை நம்பி நம்மளுள்ள வந்தவனே நேரு காப்பாற்றி வைத்தார். உனக்கு என்ன உரிமை வேண்டுமானாலும் தருகிற ஒரு முஸ்லீம் மாநிலம் என்னுடைய நாட்டில் இரு. இது இந்து நாடு இல்லை, இது ஒரு சமயச்சார்பற்ற நாடு என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக அடிப்படை உரிமையில் சேர்த்து வைத்தார். எல்லாத்தையும் கிழித்தெறிந்து விட்டு காங்கிரஸ் இன்றைக்கு பேசுவதற்கே தகுதி இல்லை என்கிற நிலைமை வந்தால் காங்கிரஸும் இப்படித்தாங்க. இந்த கர்நாடகத்தில் பாருங்கள், கார்கே அவருடைய மகனை மந்திரியாக ஆக்கியிருக்கிறார்கள். அவருடைய மருமகனை, கார்கேயினுடைய மருமகனை எம்பியாக ஆக்கியிருக்கிறார்கள். இருக்கட்டும். இந்த கார்கேயினுடைய மந்திரி ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வளைத்து விட்டார் கர்நாடகாவில். அதை தங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட்டுக்காக ஆக்கிவிட்டார். இதை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்தவுடன் இந்த கார்கே மகன் பேசுகிறார் பாருங்கள் ஒரு பேச்சு. தலித் என்றால் இவர்களெல்லாம் ஆத்திரப்படுகிறார்கள், தலித்துக்கு இப்படி ஒரு சொத்தா என்று நினைக்கிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள் என்று பேசுகிறார். நான் இல்லை திருடன். அரசாங்க சொத்தை 5 ஏக்கரை உன் பேரில் மாற்றிக்கொள்வது பெங்களூருக்கு பக்கத்தில் 5 ஏக்கருடைய விலை என்ன? 100 சென்ட் ஒரு ஏக்கருக்கு. 5 ஏக்கர் 500 சென்ட். 5 சென்ட் இடம் இருந்தால் அதுக்கு என்ன விலை? எத்தனை கோடி? 500 சென்ட் இடத்துக்கு எவ்வளவு கோடி வளைத்திருக்கிறாய். இதுக்கு சொல்லுகிறாய் தலித் என்றால். கிட்டத்தட்ட சித்தராமையா மேலே இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. சித்தராமையா மேலே இருக்கிறது. அதனாலே அவருடைய மதிப்பை இழந்து விட்டார். நான் சொல்லுகிறேன், நாம் எப்பொழுது மற்றவனை பார்த்து ஊழல் என்று சொல்லுகிறோமோ நம்முடைய ஆட்சியில் அது மாதிரி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமானவர்களாக அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது இதற்கு பதில் சொல்வதை பாருங்கள். நான் அந்த சொத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, மாறவில்லை, கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லவில்லை. தலித் என்றால் பொறாமைப்படுகிறார்கள். இவனுக்கு 5 ஏக்கர் நிலம் என்று நினைக்கிறார்கள். இதான் பதில். இதற்காக உன்னை மந்திரி ஆக்கணும். அது ஒரு கார்டு ஆயிடுச்சு. இதெல்லாம் இது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். ஆக காங்கிரஸ் எவ்வளவோ மாற வேண்டும், அவ்வளோதான். மோடி இப்போ 75 வயசில் அவங்க கட்சியை விட்டு அவங்க பதவியிலேருந்து வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிறப்பல ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க கட்சியில். அதைப்படி மோடிக்கு இப்போ 74 வயசு ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? நான் வரமாட்டான்னு மாற்றிக்கொள்வார்கள். என்ன சட்டங்கள் மாற்ற முடியாதுவையா? மாற்றிடுவாங்க. சட்டங்கள் மாற்ற முடியாதுவையா? மாற்றுவார்கள். அப்புறம் தலைமை வேண்டாமா? நாம் ஒரு நாள் தலைமை அமைச்சராகவும் நீடிக்க வேண்டிய காலம் வரும் என்று தெரிந்திருந்தால் 80 வயதாக போட்டிருப்பார். அது அன்றைக்கு அவருக்கு தெரியாது. அதான் ஏன் வீட்டுக்கு போனார் என்றால் வயதாகி விட்டது என்று. நான் சொல்லுகிறேன், வயதானது என்பது முக்கியமில்லை. அவருடைய சிறந்த அனுபவம், சிறந்த அறிவு. என்ன ஓட்டப்பந்தயத்துக்காக அவர் வருகிறார், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. ஆனால் மோடி 74 வயதாகிவிட்டது என்பதற்காக வீட்டுக்கு போக வேண்டும் என்று இல்லை. அதானியை அனுப்புவதற்கு அது பயன்படுத்தி கொண்டார். பிறகு இவர் காலத்தில் இவர் மாற்றிக்கொள்ளட்டும். பெரிய ஃப்ராட் என்று இதையெல்லாம் நான் சொல்லவில்லை. அதில் ஒரு தன்னலம் இருக்கிறது என்று தான் நான் சொல்வேனே தவிர ஃப்ராட் என்பது நாட்டின் மீது செய்யப்படுவது தான் ஃப்ராட். திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை பத்திரமா பார்த்துக்கிறதுல கலைஞரை விட ஸ்டாலின் இன்னும் செம்மையாக செயல்படுகிறார். இந்த போன தேர்தலில் கரெக்டாக நடந்துக்கிட்டாரு. இப்போ 26 தேர்தலையும் அதை கண்டினியூ பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, பட் இப்போ ஆளுங்கட்சி கூட்டணிக்கு அதை விட்டுட்டு வெளியில போகிறது நான் சொல்கிறேன். அந்த கூட்டணி விட்டு வெளியில போகிறதுக்கு ஒன்றும் வேற ஒன்றுமே இல்லையே. இங்கே எதுக்கு உருவாக்கி விடுவார்கள். இதற்கு அது உருவாகவே இல்லையே. இல்லை, இப்போ இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக முருகி கொண்டு இருக்கும். அதாவது இவருடைய கள்ளுக்கடையிலேருந்து இவர் எல்லாம் பேசுகிற பொய்களிலிருந்து நீட்டுக்கிட்டு இப்படி ஏதாவது ஒன்று மத்திய அரசாங்கம் 560 கோடி தராததினால்தான் நான் வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லை என்றெல்லாம் புழுகுவார்கள். 48,000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்குகின்ற ஒரு அரசு 500 லட்சம் கோடி தரவில்லை. அவன் பிஎம்ஸ்ரீ எதுக்கு உனக்கு தருகிறேன்? அவன் சமஸ்கிருதத்தை தான் வைப்பான், அவன் இந்தியை தான் வைப்பான்.
நீ கேந்திரிய வித்யாலயா வேண்டாம்னு சொன்னீல்ல, நவோதயா நமது வேண்டாம் என்று சொன்ன அது மாதிரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போ, அவ்வளோதான். அப்புறம் 500 கோடி தரவில்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். பிஎம்ஸ்ரீ எனக்கு வேண்டாம், 500 கோடியும் வேண்டாம். 500 கோடியில் தான் நீ சம்பளம் போடுறாங்க. 2 லட்சம் கோடி வரவு செலவு இருக்குது, 50,000 கோடி ரெஜிஸ்ட்ரேஷனில் மட்டும் வருது, 48,000 கோடி கல்லில் வருது. இவ்வளவும் வச்சுக்கணும், என்னமோ 500 கோடி அவன் தரவில்லை என்பதை பெரிதாக சொல்லுகிறாய். அப்புறம் மெட்ரோ ரயில் போடுவதற்கு அவன் பழுந்தார். அவன் சொல்கிறான், நான் அவனுக்கு கடன் தானே ஏற்பாடு செய்து கொடுக்கணும், கடன் ஏற்பாடு செய்து கொடுத்தாகிவிட்டது, அதில் வேண்டிய பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பதில் சொல்லு. மெட்ரோ செகண்டுங்கிறது உன்னுடைய திட்டம், உனக்கு கடன் தான் கொடுப்பாங்க. கடன் அவன் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்காமல் உனக்கு கடன் கிடைக்காது. நீ உலகத்தில் எங்கே கடன் வாங்க வேண்டும்னாலும் மத்திய அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும், இது தகுதி இருக்கிறது இந்த அரசுக்கு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி அவன் கொடுக்க சொல்லி இருக்கிறான். உனக்கு கடன் வருகிறது, அதை வைத்து மெட்ரோ ரயிலை பூர்த்தி செய். அதை விட்டு சும்மா ஆகாத பேச்சு 500 கோடி அவன் தராதினால் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் 7,000 வாத்தியார்களை நிரந்தரமாக்காமல் தற்காலிகமாகவே வைத்திருக்கிறாய் கல்லூரிகளில். அவனெல்லாம் 25 வயதில் வேலைக்கு வந்து வழுக்கை விழுந்து வீட்டுக்கு போன்ற காலம் வரையிலும் தற்காலிகமாகவே இருக்கிறான். வெட்கமாக இல்லை உன்னுடைய அரசுக்கு? நாம் 70,000 60,000 சம்பளம் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அவனுடைய உழைப்பை நீ சுரண்டுகிறாய். தொழிலாளிகளுக்கு உள்ள அரசா நீ? இதை சிபிஎம்மும் சிபிஐயும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டும். எதற்காக ஒரு மனிதனை 50 ஆண்டுகளுக்கு எதற்காக தற்காலிகமாகியிருக்கிறார்? 6 மாதம் வை, 1 வருடம் வை, 2 வருடம் வை, சரி, அவன் ஒரு நாளைக்கு நிரந்தரமாகவும் என்ற நம்பிக்கையில் வருவான். அது இல்லாமல் ஒருவனை 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தற்காலிகமாக வைத்திருக்கிறாய் என்பதை கேட்பதற்கு சிபிஎம்மும் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் துப்பில்லை என்றால் எதற்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று கேட்கிறேன். பட் இந்த ஆட்சி மேலே பெரிய அதிருப்திங்கிறது இல்லையே? இப்போ அதிருப்தி இல்லை, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாட்டில் அவ்வளவும் காசு, அவ்வளவும் கொள்ளை, அவ்வளவும் இது. பட் அவர் கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்காருங்கிறது தானே அவரோட காசு. இந்த கூட்டணிகளே காசு வாங்குகிற கூட்டணிகளாக ஆகிவிட்டால் ஒவ்வொரு கூட்டணிக்கும் பணம் அவர் தானே கொடுக்குறார். திருமாவளவனுக்கு 2 சீட்டு ப்ளஸ் பணம், சிபிஎம்முக்கு 2 சீட் ப்ளஸ் பணம், அப்புறம் வைகோவுக்கு 2 சீட்டு ப்ளஸ் பணம். அப்படி என்றால் அப்புறம் எப்படி அவன் வெளியே வருவான்? திருமாவளவன் நேற்று வரல ஒன்று பேசுனா இன்னைக்கு டக்குன்னு மாறிட்டாரு. அவருடைய அரசியலில் பெரிய டவுன்ஃபால் இது. இந்த திமுகவை மாநாட்டில் அழைத்து அவர்கள் 2 பேரும் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் என்று இவர் வாயாலே அறிவிக்க வைத்தார் பாருங்கள் ஸ்டாலின். அதனால திருமாவளவனுடைய முனையை ஒடித்து விட்டார். ஸோ எதிர்கட்சிகள் சரியான ஒரு எதிர்கட்சிகள் இங்கே இல்லை, எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை. அந்த கட்சிகளுக்கு இப்பொழுது இருந்த உறுப்பினர் வலிமை இல்லை, அவர்களுடைய குரல் மக்களுக்கு கேட்பதில்லை, இவர்கள் மக்களுக்குரியதை பேசுவதில்லை. இவர்களுக்கு இந்த 2 இடம் வேண்டும், கம்யூனிஸ்டுக்கு 2 இடம், இதுக்கு 2 இடம். இந்த 2 ஆளுகளையும் 2 எம்பியை பூர்ஷமாக ஆக்குவதற்கு நம்ம கட்சியையே அடகு வைத்து விட்டோம். நம்முடைய உரையாடல் இப்போ முடிச்சுக்கலாம். சரி, மீண்டும் தொடரலாம். கண்டிப்பாக அருமையாக பேசுங்க. பல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ஆழமாகவும் அறிவாற்றலோடு அலசுனீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நல்லது.